ஆண்டவரில்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. ஆண்டவரில்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் நலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் நலமே. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறை ஆசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவரில்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. உங்கள் உள்ளங்களில் அமைதி மலர்க, உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெருக. உங்கள் உள்ளங்களில் அமைதி மலர்க, உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெருக. நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெருக, நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெருக. உறவுகள் வளம் பெருக, உங்கள் உறவுகள் வளம் பெருக. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறை ஆசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவரில்லம் ஆனந்த வெள்ளம் வாராயிரு குலமே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே, இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். அவருடைய பேரன்பினால் நாம் வழிநடத்தப்படுகிறோம். அவருடைய இரக்கமும் தயவும் நம்மை சூழ்ந்து நின்று காக்கிறது. அந்த ஆண்டவருக்கு நன்றி கூறவும், அவர் வழியாக அருள் பெற்று தொடர்ந்து நம்முடைய பயணத்தை அமைத்து கொள்ளவும் இந்த பலியிலே நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த திருப்பலியில் நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய கருத்துக்களும் தேவைகளும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நாம் ஒப்பு கொடுப்போம். இறைவனுடைய ஆற்றலை பெற்று எல்லா பிள்ளைகளும் நிறைவோடு வாழ நம்மை அர்ப்பணமாக்குவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்றும் உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக.
இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உரைப்பணிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவே. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பீர் நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உரைப்பணிதனிலும் வெண்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உரைப்பணிதனிலும் வெண்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே,
உரிமகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனில் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகில் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள வேண்டுமென்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைதிரு வார்த்தைகள் 17, 18, மேலும் 20, மேலும் 28, 29 முடிய. குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட. அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். ஆண்டவரின் ஆற்றல் பெரிது, ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாற்றி பெறுகின்றார். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை, ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றி விட்டது. நுண்ணறிவாளர் ஓமைகளை புரிந்து கொள்வர், ஞானிகள் கேட்டறியும் ஆவல் மிக்கவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 68. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை. ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். நீர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர், கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். கடவுளை புகழ்ந்து பாடி
அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவர்தம் பெயரா. ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளரின் காப்பாளராகவும் இருப்பவர். தூயகத்தில் உறையும் கடவுள் தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். கடவுளே, உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழிய செய்தே. வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினே. உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன. கடவுளே, நீர் நல்லவர். எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தே. ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். இரண்டாம் வாசகம். நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 18 முதல் 19, மேலும் 22 முதல் 24 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டுணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிற்று. பேசும் குரலொன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம். அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேனாளர்களின் திருச்சபை விழா கூட்டமென அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 1 மற்றும் 7 முதல் 14 முடிய. ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை: ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்பிற்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டு கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதல் இடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மைத்தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும்போது உம் நண்பர்களையோ சகோதரர் சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும்போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஞானத்தந்தை தூய சவேரியாருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனுடைய பேரன்பையும் அவருடைய இரக்கத்தையும் இந்த பலிவழியாக உணர்ந்து கொண்டாடுவதற்காக இந்த பலிபீடத்தின் முன்பாக ஒரே குடும்பமாக கூடி அமர்ந்திருக்கிறோம். இந்த நாளினுடைய இறைவார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகிற வாழ்வியல் செய்திகளை சிந்தித்து பார்க்க நாம் எல்லோரும் அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிற அற்புதமான ஒரு செய்தியை நாம் தியானித்து பார்க்கிறோம். சீராக்கின் ஞான நூல்கள் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளுகிறோம். 3வது வசனம் இப்படியாக சொல்கிறது: ஆண்டவரின் ஆற்றல் பெரியது, ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகின்றார் என்று சொல்லுகிறது. தாழ்ந்தோரால் ஆண்டவர் மாட்சி பெறுகிறார். நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது, தாழ்த்தி கொள்கிறவர்களை ஆண்டவர் உயர்த்துவார் என்று சொல்கிறார்.
இந்த 2 வசனங்களும் தான் இன்றைக்கு நாம் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளுகிறோம். அன்பார்ந்தவர்களே, நன்றாக திட்டமிட்டு அமைக்கப்பட்ட மேடையில் நின்று பேசுவது என்பது மிக எளிதானது. மேடையில் நின்று நடிப்பதும் நடனமாடுவதும் எளிதானது. ஆனால் அந்த மேடைக்கான தயாரிப்பு செய்வது என்பது மிகவும் கடினமானது. மேடையை தயார் செய்கிறவர்களை யாரும் அதிகமாக நினைப்பதில்லை. மேடையில் ஏறுகிறவர்களை தான் உலகம் கொண்டாடுகிறது. மேடைக்கான தயாரிப்பு செய்கிறவர்களை பெரிதாக நாம் கருதுவதில்லை. அன்பார்ந்தவர்களே, மேடை தயாரிக்கிறவர்களால் மட்டும்தான் மேடையில் நிற்கிறவர்கள் அழகாக தோன்றுகிறார்கள். இது நம்முடைய கண்களுக்கு பல நேரங்களில் புலப்படாமல் போய்விடுகிறது. ஆகவே மேடையில் நடிக்கக்கூடிய பேசக்கூடிய எல்லா நபர்களுமே மிகச்சிறப்பாக செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மறைவாக இருந்து உழைக்கிறவர்கள் வேறு. அதுபோல ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிக்கொண்டே போகலாம். நன்றாக தயாரிக்கப்பட்ட உணவை உண்பது என்பது மிக எளிதானது. சுவையாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது என்று நாம் பேசிக்கொள்ளலாம். ஆனால் அந்த உணவுக்கான தயாரிப்பு செய்வது என்பது பல்வேறு நிலைகளிலே கடினமானது. உணவு தயாரிக்கிற மனிதர்களால் இந்த மேசைக்கு வருகிற போது உணவின் சுவை கூடி நிற்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அடுக்குமாடிகளில் நாம் குடியிருக்கலாம். அழகாக இருக்கிறது, காற்று வருகிறது, நிறைவாக இருக்கிறோம், மனமகிழ்ச்சியோடு வாழுகிறோம் என்று சொல்லலாம். ஆனால் அந்த கட்டிடங்களை உருவாக்குவதற்காக உழைத்தவர்கள் இன்னும் பல நிலைகளில் மறைவாகவே இருப்பார்கள். ஆனால் அவர்களை கொண்டுதான் இந்த கட்டடம் எழும்பி நிற்கிறது, நாம் வாழுகிறோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அதுதான் இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறது. தாழ்ந்தோரால் ஆண்டவர் மாட்சி பெறுகிறார். அன்பார்ந்தவர்களே, இறைவன் மாட்சி பெற்றார். இறைவனுடைய பெருமை, மேன்மை சிறப்பாக இருந்தது என்று சொன்னால் யாரால் என்று சொன்னால் மேடையில் நடிக்கிறவர்களாக மட்டுமல்ல, மேடைக்காக தயாரிக்கிறவர்களாலும், கட்டிடத்தை உருவாக்குகிறவர்களாலும், உணவை தயாரிக்கிறவர்களாலும் தான் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் தாழ்ந்தோரால் ஆண்டவர் மாட்சி பெறுகிறார். ஆண்டவருடைய மாட்சி என்பது, மேன்மை என்பது, பெருமை என்பது, இறைவனுக்கான சிறப்பு என்பது யாரால் உருவாகிறது என்று சொன்னால் பல நிலைகளில் இந்த உலகம் ஒதுக்கிய நபர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மறைசாட்சிகளாக, புனிதர்களாக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இன்றைக்கு கொண்டாடப்படுகிறார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர்கள் யாரென்றே அறிய முடியாதவர்களாக இருந்தார்கள். அவர்களை பார்த்தால் வாழக்கூடாதவர்கள் என்று தோன்றியது. அவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கவே கூடாது என்று நினைத்தார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களால் தான் இன்றைக்கு திருச்சபை உயர்ந்து நிற்கிறார். அப்படி என்று சொன்னால் தாழ்ந்தவர்களை கொண்டுதான் ஆண்டவர் தன்னுடைய அரசாட்சியை அமைத்துக் கொள்கிறார். தாழ்ந்தவர்களை கொண்டுதான் திருச்சபை உயர்ந்து நிற்கிறது. அழகிய கட்டிடம், வியந்து நிற்கிறோம், கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அதற்கு உள்ளாக இவ்வளவு வேலைகள் இருக்கிறது என்பதை நான் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு என்கிற ஒரு மனிதரை குறித்து நாம் வாசிக்க கேட்கிறோம். யோசேப்பு 11 சகோதரர்களோடு பிறந்தவர். தன்னுடைய குடும்பத்திலே கடைசி என்று சொல்கிற போது அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான அன்பை அவர் பெற்றிருக்க வேண்டும். தந்தையின் அன்பை பெற்றது போல சகோதரர்களுடைய அன்பை அவரால் பெற முடியவில்லை. அன்பார்ந்தவர்களை, நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டார், தூர வீசப்பட்டார், தூர தேசத்திற்கு விற்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த மனிதரை கொண்டுதான் எல்லா உலகுக்கும் உணவளிக்கிற ஒரு பொறுப்பை கொடுத்தார். தாழ்ந்தோரால் ஆண்டவர் மாட்சி பெற்றார் என்பதற்கு இவர் மிகப்பெரிய உதாரணமாக பார்க்கலாம். இந்த உலகம் யாரை வெறுத்ததோ,
யாரை உதாசீனப்படுத்தியதோ அவர்களை கொண்டுதான் ஆண்டவர் தன்னுடைய மக்களுக்கான உணவை தயாரித்தார். பஞ்சத்தில் வந்தவர்கள் மட்டுமல்லாது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு நிலை ஆண்டவர் ஏற்பாடு செய்து கொடுத்தார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், தாழ்ந்தோரால் ஆண்டவருடைய மாட்சி வெளிப்படுகிறது. ஆண்டவர் மாட்சி பெறுகிறார். விவிலியத்திலே நாம் இதே போல நிறைய கதை மாதர்களை சொல்லிக் கொண்டு போக முடியும். தாவீதை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். தாவீதனுடைய இல்லத்திற்கு சாமுவேல் வந்திருக்கிறார். சாமுவேல் வந்தவர் அருள்பொழிவு செய்வதற்காக வந்திருக்கிறார். சவுலுக்கு அடுத்த அரசனை அருள்பொழிவு செய்வதற்காக வந்திருக்கிறார். ஈசாயின் இல்லத்தில் அவர் இருக்கிற போது பிள்ளைகள் 7 பேர் வரிசையாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவராக பார்க்கிறார். ஒவ்வொருவரையும் பார்க்கிற போது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அவர்களுடைய உடலையும் அவர்களுடைய திடகாத்திரத்தையும் பார்க்கிற போது இவனா இவனா என்று சொல்லிக்கொண்டு சாமுவேல் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் அந்த குடும்பத்தில் அவ்வளவு ஒரு இறைவாக்கினர் வந்திருக்கிறார். சொந்த பந்தங்கள் சகோதரர்கள் எல்லோரும் கூடியிருக்கிறார்கள். ஆனால் அந்த குடும்பத்தில் தந்தையால் மறக்கப்பட்ட மனிதன் யார் என்றால் தாவீது. தாவீது அந்த சகோதரர்களால் மறக்கப்பட்டார். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட மனிதரை ஆண்டவர் தேர்ந்து கொள்ளுகிறார். தாழ்ந்தோரை உலகம் அவரை ஒரு பொருட்டாக கருதவில்லை. குடும்பம் அவரை ஒரு பொருட்டாக கருதவில்லை. சகோதரர்கள் அவரை ஒரு பொருட்டாக கருதவில்லை. ஆனால் ஆண்டவர் அவரைத்தான் தன்னுடைய மாட்சிக்காக பயன்படுத்தினார். தாழ்ந்தோரை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய இறையாட்சி செய்தி என்பது யாருக்கு அறிவிக்கப்பட்டது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தொடக்கத்தில் இடையர்களுக்குத்தான் அறிவிக்கப்பட்டது. இந்த ஊரிலே வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் காடுகளில் மலைகளில் ஆடுகளை பற்றி கொண்டு அப்படியே அவர்கள் பயணப்பட்டு கொண்டிருந்தார்கள். கிடைத்த இடத்தில் கிடையை போட்டுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கைக்கான பயணங்களை மேற்கொண்டிருந்தவர்களுக்குத்தான் முதல் செய்தி அறிவிக்கப்பட்டது. தாழ்ந்தோரை கொண்டுதான் செய்தி முதலில் பரப்பப்படுகிறது. ஆகவே இறைவன் நம் எல்லோரையும் அப்படி பயன்படுத்துகிறார். ஒருவேளை நான் தாழ்ந்திருக்கிறேன், எனக்கு என்ன இருக்கிறது என்று எண்ணலாம். நான் தாழ்ந்து கிடக்கிறேன், என் குடும்பத்தில் எனக்கு என்ன மதிப்பு இருக்கிறது, என் குடும்பத்தில் எனக்கான என்ன செல்வாக்கு இருக்கிறது, யார் என்னை ஒரு பொருட்டாக கருதுகிறார் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்று சொன்னால், இந்த நாளில் ஆண்டவர் உங்களை கொண்டுதான் மாட்சிப்பட போகிறார். உங்களை கொண்டுதான் ஆண்டவர் தன்னுடைய நற்செய்தி அறிவிக்கப் போகிறார். என் அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோரும் கொண்டாடுகிற அன்னை மரியாள் மிகப்பெரிய உயர்ந்த இடத்தில் இல்லை. அவர் தாழ்ச்சியோடு ஆண்டவருக்கு முன்னிலையில் வாழ்ந்து வந்தார். அந்த வாழ்க்கையை தவிர வேறு என்ன இருக்கிறது? அந்த வாழ்க்கை தான் ஆண்டவருக்கு பிடித்தமானதாக இருந்தது. அந்த தாழ்ச்சியோடு வாழ்ந்த வாழ்வை ஆண்டவர் கண்ணோக்குகிறார். ஆகவே தான் ஆண்டவர் அன்னை மரியாளை கருவியாக பயன்படுத்தினார். ஆகவே யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை என்று நினைக்கிறோமோ, யாரெல்லாம் நான் கண்டுகொள்ளப்படவில்லை என்று நினைக்கிறோமோ, ஆண்டவர் உங்களை கண்டுகொள்ளுகிறார். ஆண்டவர் உங்களை பயன்படுத்த நினைக்கிறார். தன்னுடைய கருவியாக அவர் தனக்கான பிள்ளையாக தேர்ந்து கொள்வதற்காக விரும்புகிறார் என்பதை நாம் இந்த நாளினுடைய முதல் செய்தியாக பார்க்கிறோம். இரண்டாவதாக, அன்பார்ந்தவர்களே, நாம் தாழ்த்தி கொள்ளுகிற போது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார் என்று ஒரு செய்தி சொல்கிறார். தாழ்த்தி கொள்ளுகிற போது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். நேற்று முந்தின நாள் நாம் திருமுழுக்கு யோவானுடைய பாடுகளை குறித்து தியானித்தோம். திருமுழுக்கு யோவானுடைய பாடுகள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார். எவ்வளவு தூரம் தாழ்த்தி கொண்டார் என்று சொன்னால், அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இயேசுவுக்கு முன்னோடி, இயேசுவை குறித்து அறிவிக்க வந்தவர். ஆனாலும் கூட அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்று போனேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னை தாழ்த்தி கொண்டார். அந்த தாழ்ச்சி தான் திருமுழுக்கு யோவானை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார்? பெண்களில் பிறந்தவர்களில் திருமுழுக்கு யோவானைப் போல ஒருவர் இல்லை என்று சொன்னார். அப்படி தன்னை தாழ்த்தி கொள்ளுகிற திருமுழுக்கு யோவான் பல இடங்களில் தன்னை அப்படி வெளிப்படுத்துகிறார். நீர் எலியாவா, இறைவாக்கினரா, நீர் யாரை குறித்து வந்தவர் என்று சொல்லுகிற போது, நான் முன்னறிவிக்க வந்தவன், நான் முன்னோடிதான், வேறு ஒன்றுமில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சி கடவுளுக்கு முன்னிலையில் பிரியமானதாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, தங்களை தாழ்த்தி கொள்ளுகிறவர்களை என்ன சொல்கிறது? சீராக்கி ஞான நூல்கள் 3வது அதிகாரம்
18வது வசனம் நமக்கு மிக அழகாக சொல்லுவது அதுதான். ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும் என்று சொல்கிறார். தாழ்த்திக் கொள்கிறவர்களுக்கு மனிதர்கள் முன்னிலையில் பரிவு இல்லாமல் போகலாம், ஒருவேளை அப்படி நடக்கலாம். ஆனால் ஆண்டவர் முன்னிலையில் அவர்களுக்கு பரிவு கிட்டும். ஏனென்றால் நம்ம விவிலியத்திலே பார்க்கிறோம், தாழ்த்துகிறவர்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறார். 2 பேர் ஆலயத்திற்கு ஜெபிக்க சென்றார்கள். ஒருவன் உள்ளே வந்தான், ஒருவன் வெளியே நின்று கொண்டான். வெளியே நின்று கொண்டவன் தன்னை தாழ்த்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அவன்தான் இறைவனுக்கு ஏற்புடையவனாகி போனான் என்று சொல்கிறார். அப்படி என்றால் தாழ்த்துகிறவர்களுக்கு இறைவனிடத்திலிருந்து பரிவு கிட்டுகிறது. தன்னை, தன் உள்ளத்தை, தன் மனதை, தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்னிலையில் ஒன்றுமில்லை, எல்லாம் நீர் தந்தது என்று சொல்லுகிற மனிதனுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. என் அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை ஆண்டவர் நமக்கு தருவதாக நாம் நினைத்து பார்க்கிறோம். இரண்டாவதாக, தாழ்த்துகிறவர்களை ஆண்டவர் எப்படி உயர்த்துகிறாராம்? ஒன்று, கடவுள் முன்னிலையில் பரிவு கிட்டுகிறது. இரண்டாவது, இறைவாக்கு சொல்கிறது. சீராக்கின் ஞான நூல்கள் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம், கடவுளுக்கு உகந்தோர் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அன்பு பாராட்டுவார்கள். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் அன்போடு தன்னுடைய மக்கள் முன்னிலையில் அன்போடு வழி நடத்துவார். நீங்கள் ஒருவேளை விருந்துக்கு போயிருக்கலாம், நீங்கள் அந்த இடத்திலே தனியாக இருப்பது போல இருக்கலாம். ஆனால் மனிதர்கள் உங்களை கண்டுகொள்வார்கள், மனிதர்கள் உங்களை அழைத்து வருவார்கள், மேடைக்கு அழைத்து வருவார்கள், எல்லார் முன்னிலையிலும் உங்களை மகிமைப்படுத்துவார்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறார். ஆகவேதான் இந்த நாளிலே ஆண்டவர் முன்னிலையில் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளினுடைய 2 செய்திகளையும் நாம் நினைத்து பார்ப்போம். தாழ்ந்தோரால் ஆண்டவர் மாட்சி பெறுகிறார். ஒருவேளை நாம் தாழ்ந்திருக்கிறோம் என்று நினைத்தால் உங்களை கொண்டுதான் ஆண்டவர் தன்னுடைய பணியை செய்யவிருக்கிறார் என்பதை உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியுங்கள். இரண்டாவது, தாழ்த்தி கொள்பவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். எப்படி என்று சொன்னால், மனிதர் முன்னிலையிலும் உயர்த்துகிறார், கடவுள் முன்னிலையிலும் பரிவு கிடைக்கிறது என்பது இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி. சிந்தித்து பார்ப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம் அனைவரையும் அன்பு செய்கிறார். அந்த அன்பின் பொருட்டு நம்மை உயர்த்துகிறார். நாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகளை முன்வைத்து மன்றாடுவோம். அன்பே உருவான எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியரை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் அனைவரும் தங்கள் அழைப்பின் மேன்மையை உணர்ந்து தங்களை மக்களுள் தாழ்த்தி இறைப்பணியை வார்த்தைகளை மட்டும் வெளிப்படுத்தாமல் வாழ்வாக்கி சமூக செயல்களிலும் மக்களோடு நின்று செயல்பட அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் சிகரமே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்களை அச்சுறுத்தாமல், திட்டங்களை செயல்படுத்தாமல், பணி புரிவதற்கு ஏற்ற பணிவுடனும் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி நாட்டை முன்னேற்ற பாதையில் நடத்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். தாழ்ச்சியின் சிகரமே எம் இறைவா, தம்மை தாமே தாழ்த்துகிறவர் உயர்த்த பெறுவர் என்ற அருள்வாக்கை மனதில் நிறுத்தி எங்கள் குடும்பங்களிலும் அன்பியங்களிலும் பிறருக்கு முன்னுரிமை அளித்து புரிதலும் பகிர்தலும் மிகுந்த அன்புறவை வளர்த்திட அருள் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் நாங்கள் உண்மை, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகிய விளிமயங்களின்படி வாழ்ந்து நேரிய வழியில் உயர்வை எய்துகின்ற நல்ல மனதினை எங்களுக்கு தந்து வழிநடத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் ஜெபிப்போம். கரங்களை குவிப்போம், கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் நிற்கிறோம். எங்கள் வாழ்வும் வழியுமான இறைவா, இதோ இந்த இனிய காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்த அன்பு எத்தனையோ வியப்புக்குரியது. வாழும் நாளெல்லாம் நீர் எங்களை பராமரிக்கிறீர், எங்களை பாதுகாத்து வருகிறீர். ஆண்டவரே, நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் எங்களை அன்பு செய்கிறீர். பல நேரங்களில் நாங்கள் உம்மை மறந்தோம், எங்களுடைய விருப்பப்படி வாழ்ந்தோம், எங்களுக்கு சரியானதை நாங்கள் செய்ய முனைந்தோம். ஆனாலும் ஆண்டவரே, நீர் எங்களை தேடி வந்தீர், எங்களை அன்பு செய்தீர், எங்களுக்கான காரியங்களை நிறைவாய் செய்து கொடுத்தீர். உமது அன்புக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமே இல்லை என்பதை இந்த நாளிலே நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பல நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையின் பயணங்களை நினைத்து பார்க்கிறோம். நானெல்லாம் ஒன்றுமே இல்லை, என்னை யார் மதிக்கிறார், யார் என்னை தேடுகிறார், இந்த வீட்டிலே எனக்கு என்ன உரிமை இருக்கிறது, இந்த வீட்டிலே எனக்கு என்ன மதிப்பு இருக்கிறது, எனக்குரியதை யார் தருகிறார் என்றெல்லாம் நாங்கள் பல நேரங்களிலே மன போராட்டத்தில் தவிக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, இந்த நாளிலே நீங்கள் தாழ்ந்து கிடக்கிறீர்களா, உங்களை கொண்டுதான் நான் உயர்த்தப்பட போகிறேன் என்று எங்களுக்கு அழைப்பு தருகிறீர். தாழ்ந்தோரால் ஆண்டவர் மாட்சி பெறுகிறார் என்று சொன்னால், ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு பல நேரங்களிலே தாழ்ந்து கிடக்கிறது. உமது வார்த்தையினால் எங்களை ஆசீர்வதியும், உமது வார்த்தையினால் எங்கள் எல்லோரையும் பலப்படுத்தும், உமது வல்லமையான கரம் எங்கள் எல்லோரையும் ஆட்கொள்வதாக. இதோ இந்த நாளிலே செபிக்கிறோம். ஆண்டவரே, தம்மைத்தாமே தாழ்த்துவோர் பல நிலைகளில் உயர்த்த பெறுவர் என்று நாங்கள் அறிகிறோம். இதோ தாழ்த்துகிறவர்களை ஆண்டவரே மனிதர் முன்னிலையில் அன்பு கிடைக்கச் செய்கிறீர், இறைவனுக்கு முன்னிலையில் பரிவு கிடைக்கச் செய்கிறீர் என்பதை இந்த நாளில் நினைத்து பார்க்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். பல நேரங்களிலே நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யார் ஆலோசனையும் தேவையில்லை, நான் யாரை சார்ந்தும் இல்லை, எனக்கு எல்லாம் கிடைக்கிறது, கடவுளே இல்லை, அவரே எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையினுடைய வசதி வாய்ப்பு சூழ்நிலைகள் உம்மை வெறுமனே சும்மா பேருக்கு உம்மை தேடுகிற அளவுக்கு மாற்றி இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, நான் வாழுகிறேன், நடக்கிறேன், பயணிக்கிறேன், இருக்கிறேன், போகிறேன், வருகிறேன் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் உமது கரம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை, உமது வல்லமையான ஆற்றல் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பயணமும் இல்லை என்பதை இந்த நாளிலே அறிய செய்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும், நாங்கள் எல்லோரும் சிறப்பாய் மேன்மையாய் வளமாய் செழிப்பாய் வாழ வேண்டும் என்றே நீர் விரும்புகிறேன். இந்த நாளிலே இந்த பலியிலே கலந்து கொள்கிற எல்லா பிள்ளைகளையும் அப்படி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குடும்பங்களில் இருக்கக்கூடிய தேவைகளை சந்தியும், குடும்பங்களில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், நோய் நொடிகள், துன்பங்கள் எல்லாம் மாறிப்போவதாக, எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாய் அமைவதாக, உழைக்கக்கூடிய உழைப்பு, சேமிக்கக்கூடிய காரியங்கள் பல நிலைகளில் இன்னும் அதிகமாய் பெருகுவதாக, என் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா செல்வங்களையும் பெறுவார்களாக. ஆண்டவரே, நான் உழைத்தேன், என் உழைப்பின் காரியங்களை உமது பாதத்தில் வைத்தேன், இதோ பலுகி பெருகச் செய்கிறவர் நீர், நன்றி உணர்வோடு உமது முன்னிலை நிற்கிறேனே, என்னை பலுகி பெருகச் செய்யும் என்று சொல்லி வேண்டுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எனக்கு கிடைக்கிற வருமானம் மிக குறைவுதான், ஆனாலும் உமது அன்பு பெரியது, உமது கருணை பெரியது, உமது தயவு பெரியது. அந்த அன்பினாலும் கருணையினாலும் தயவினாலும் இன்னும் செழிப்பாய் நிறைவாய் வாழுவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி உமது பாதத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கான கல்வி அறிவு ஞானத்தை தாரும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக உழைக்கக்கூடிய பெற்றோரை ஆசீர்வதியும், அவருடைய
கனவுகளை, எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை பிள்ளைகள் அன்போடு கீழ்ப்பிடிதலோடு நல்ல பெற்றோருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வதன் வழியாக வெளிப்படுத்துவார்களாக. ஆண்டவரே, குடும்பங்களிலே இருக்கக்கூடிய கண்ணீர் கவலைகளை மாற்றும், பொருளாதார தேவைகளை சந்தியும், வாழ்க்கையில் ஆன்மீக காரியத்தில் உண்மையிலே நிலை பெறுவதன் வழியாக உலகத்தின் எல்லா செல்வங்களையும் நிறைவாய் பெறுவார்களாக. ஆண்டவரே, எடுக்குகிற தொழில் முயற்சிகளை, புதிய வேலைகளை, வீட்டு வேலைகளை, பல்வேறு பயணங்களை ஒவ்வொன்றையும் ஆசிர்வதிப்பீராக. வெளி ஊர்களிலே, வெளிநாடுகளிலே வாழுகிற பிள்ளைகளை ஆசிர்வதியும். பெற்றோர் இங்கே இருந்து கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கிற போது அந்த ஜெபம் கேட்கப்படுவதாக. ஆண்டவரே, இதோ உமது முன்னிலையில் மன்றாடுகிற பிள்ளைகளை நீர் கைவிடுவதில்லை. இதோ இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார் என்பது போல இந்த நாளில் உம்மை நோக்கி ஏறெடுக்கிற ஜெபங்களை கண்ணோக்குவீராக. கலைமான் நீரோடைக்காய் ஏங்கி தவிப்பது போல என் ஆன்மா என் ஆண்டவருக்காய் ஏங்கி தவிக்கிறது என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை என்னுடைய உள்ளத்திலே நாங்கள் ஆழமாய் பதிப்போமாக. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களை காட்டிலும் என் ஆண்டவரின் ஆலய முற்றத்தில் தங்கியிருக்கிற ஒரு நாள் எவ்வளவோ மேலானது என்று சொல்கிற அளவுக்கு உம்மை தேடுவோமாக. உம்மிலே நிறைவு காண்போமாக. நீர் தருகிற ஆசீரால் வாழ்வோமாக. தாழ்ந்து கிடக்கிற எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். தாழ்ச்சியோடு வாழுகிற எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். தாழ்ந்து கிடக்கிற எங்களை கொண்டு நீர் பயன்படுத்துகிறீர் என்பதை அறிந்துகிறோம். யோசேப்பை கொண்டு பஞ்சத்தை தீர்த்தீர். அதுபோல தாவீதை கொண்டு இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினீர். எளியவர்கள், தாழ்ந்தவர்கள், அவர்களை கொண்டுதான் உமது இரக்கமும் தயவும் எல்லா மக்களுக்கு வெளிப்பட்டன. இந்த நாளிலும் கூட ஆசீர்வதியும். இப்பலியில இந்த ஆலயத்தில் ஒன்றாய் ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் வளமோடு செழிப்போடு வாழச் செய்யும். உமது கிருபையும் தயவும் எல்லோரையும் ஆட்கொள்ளும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பலியின் நிறைவே பரம்பொருளே, பாவி நான் பணிந்தேன் பலியெனவே. பலியின் நிறைவே பரம்பொருளே, பாவி நான் பணிந்தேன் பலியெனவே. உள்ளம் திறந்து அளிக்கின்றேன், உள்ளம் திறந்து அளிக்கின்றேன். உவந்து என் மனம் ஏற்றிடுவாய். பலியின் நிறைவே பரம்பொருளே, பாவி நான் பணிந்தேன் பலியெனவே. உயர்ந்த பலியாய் உனை தந்தாய், உன்னத ரசம் தந்தேன். உயர்ந்த பலியாய் உனை தந்தாய், உன்னத ரசம் தந்தேன். உன் நினைவாய் செய்ய சொன்னாய், உன் நினைவாய் செய்ய சொன்னாய். உன் வழியில் என்னை பயிரச் சொன்னாய். இணையாளும் இறையவனே, புவி வாழும் மன்னவனே, மனமு வந்து என்னை அழித்து தினம் நடப்பேன் உன் வழியில். இணையாளும் இறையவனே, புவி வாழும் மன்னவனே, மனமு வந்து என்னை அழித்து தினம் நடப்பேன் உன் வழியில். பலியின் நிறைவே பரம்பொருளே, பாவி நான் பணிந்தேன் பலியெனவே. ஏழை விதவை காணிக்கை போல் விரும்பி உவந்து அளிக்கச் சொன்னாய். ஏழை விதவை காணிக்கை போல் விரும்பி உவந்து அளிக்கச் சொன்னாய். கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை. குறையின்றி கொடுத்து வாழ்ந்திடவே
இணையாளும் இறையவனே புவி வாழும் மன்னவனே மனமு வந்து என்னை அழித்து தினம் நடப்பேன் உன் வழியில். இணையாளும் இறையவனே புவி வாழும் மன்னவனே மனமு வந்து என்னை அழித்து தினம் நடப்பேன் உன் வழியில். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, என்னும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதிய நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிட விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருத்தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும்,
எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், எந்நாளும் பேரின்பமே. என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், எந்நாளும் பேரின்பமே. இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இன்னன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. உள்ளங்கையில் என்னை நீ பொறித்தாய், உயிரான உறவாக உன்னில் இணைத்தாய். தாய் கூட மறந்தாலும் மறவாதவர், தானாக என்னை தேடி உறவானவர். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், எந்நாளும் பேரின்பமே.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை. இன்று ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறு. இவ்வாரத்தில் நினைவு கூறப்படும் திருவிழாக்கள்: செப்டம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை புனித பெரிய கிரகோரி நினைவு நாள். செப்டம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித தெரேசா நினைவு நாள். இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஞாயிறு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நமது பங்கில் இன்று காலை 9 மணி முதல் விவிலியம் அறிவோம் அறிவிப்போம் என்கிற தலைப்பில் விவிலிய போட்டியின் 2வது வாரம் குழந்தை இயேசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. விவிலிய போட்டிகள் இன்று காலை 9 மணிக்கு குறித்த நேரத்தில் நடைபெறுவதை முன்னிட்டு மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறாது. பெற்றோரும் அன்பியத்தாரும் தங்கள் குழந்தைகளை முறையாக தயாரித்து போட்டிகளில் பங்கேற்கச் செய்ய கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை திருப்பலிக்கு பின் ஆலய வளாகத்தில் வைத்து விவிலிய போட்டிகளில் பங்கெடுத்தவர்களுக்கான பரிசளிப்பு விழாவானது நடைபெறும். அன்றைய நாளிலே குழு பாடல், குழு நடனம், குழு நாடகத்தில் முதல் பரிசு பெற்றவர்கள் தங்கள் நிகழ்ச்சிகளை அரங்கேற்றம் செய்யும் விதமாக தகுந்த தயாரிப்புடன் வழங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து பரிசு வழங்குதல் நிகழ்வு நடைபெறும். அந்த நிகழ்விலே பரிசு பெறுபவர்கள், பங்கேற்றவர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், மண்டல வழிகாட்டிகள் தவறாது கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற 6ஆம் தேதி சனிக்கிழமை மாதத்தின் முதல் சனிக்கிழமை ஆகையால் மாலை 6 மணிக்கு மாதா கெபியில் வைத்து திருப்பலி நடைபெறும். அனைவரும் தவறாது கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். வருகிற செப்டம்பர் 8ஆம் தேதி நமது பேராலயம் அர்ச்சிக்கப்பட்ட 2ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அன்று மாலை நமது மறைமாவட்ட பரிபாலகர் பேரருட்தந்தை எம் மோட்சராஜன் அவர்கள் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெறும். அனைவரும் தவறாது கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். வருகிற செப்டம்பர் 14ஆம் தேதி மாலை 3 மணிக்கு நமது பேராலய வளாகத்தில் வைத்து பங்கு பேரவை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. பங்கு பேரவைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நபர்கள் தவறாது கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தமிழக ஆயர் பேரவையின் முடிவுப்படி வருகிற செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் திருப்பலி ஒப்பு கொடுப்பதற்கான காணிக்கை ரூபாய் 200 என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே வருகிற செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் திருப்பலி கருத்துக்கள் கொடுக்க பங்கு அலுவலகம் வருகிற அன்பர்கள் கருத்து ஒன்றுக்கு
ரூபாய் 200 கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். திருமண ஓலைகள். நமது பேராலய பங்கு சீவலப்பேரி ரோட்டில் வசிக்கும் தந்தை அந்தோனி ஜெலஸ்டின், தாய் மேரி ஜார்ஜ் சாந்தி இவர்களின் மகன் அனிட்டோ சில்வஸ்டருக்கும், கோவில்பட்டி பங்கு கோவில்பட்டியில் இருக்கும் தந்தை ஜோசப் அமல், தாய் மேரி செல்லம் பிரேமா இவர்களின் மகள் ஜெனிஃபர் கனகமணிக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. இத்திருமணத்தில் ஏதாவது விக்கினங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டவாறு இன்று விவிலிய போட்டியினுடைய 2வது வாரத்தினுடைய நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே தயாரித்திருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகள், பெற்றோர், அன்பியத்தார் இன்னும் சிறப்பாக பங்கேற்பு செய்ய உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை சிறப்பாக விவிலிய வினாடி வினா நிகழ்வானது அன்பிய மண்டலங்களுக்கு இடையிலே நடைபெறுகிறது. ஆகவே ஒவ்வொரு மண்டலத்திலிருந்து 12 பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்த போட்டியானது ஆண்டுதோறும் மிக விறுவிறுப்பாக நடைபெறும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கு ஏற்ப தயாரிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. தயாரிப்புக்கான செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்று மாலை திருப்பலிக்கு பிறகு சரியாக 7:30 மணிக்கு இந்த போட்டியானது ஆரம்பமாகிறது. ஆகவே மாலை திருப்பலிக்கு வருகிற அன்பர்கள் உங்களுடைய வாகனங்களை நம்முடைய ஆலய வளாகத்திற்கு கொண்டு வராமல் சாலை ஓரங்களில் நிறுத்தி கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக நீங்கள் தயவு கூர்ந்து அதற்கு ஏற்ப ஒத்துழைப்பு தர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த வினாடி வினா நிகழ்வானது நம்முடைய ஆலய வளாகத்தில் முன் மண்டபத்திற்கு முன்பாகத்தான் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே ஒத்துழைப்பு தர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே நாம் அன்னையினுடைய கெபியில் சிறப்பு திருப்பலி ஏறெடுக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை தோறும் அதை செய்கிறோம். ஆகவே இந்த சனிக்கிழமையும் அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சிறப்பு திருப்பலி, இறைவார்த்தை பகிர்வு, அதோடு வருகிறவர்களுக்கான சிறப்பு ஜெபமும் ஏறெடுக்கப்படுகிறது. ஆகவே இறைமக்கள் கலந்து கொள்வோம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்கள், அதுபோல வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதி நம்முடைய பேராலயம் கட்டப்பட்டு 2வது ஆண்டு நிறைவு கொண்டாட்டமாக நடைபெறுகிறது. இந்த நிகழ்வும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அறிவிக்கப்பட்டவாறு நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் பங்கேற்று இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரர் சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆவி கீதம் பாடி உன் புகழை பாடுவே. உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆவி கீதம் பாடி உன் புகழை பாடுவே.
உன்னன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆவே 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 ஆவே. பாவிகளின் ஆதரவே பாருலகோர் கோழியே. பாவிகளின் ஆதரவே பாருலகோர் கோழியே. அன்பின் தாய் நீயே எம் கூறல் கேளம்மா. அன்பின் தாய் நீயே எம் கூறல் கேளம்மா.